சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஜீரணமாகனா அவர் பாதுகாப்பு தான் வேணும். இன்றைக்கி சாப்பாடுனால பல வியாதிகள் வருது. அதெல்லாம் பாதுகாக்கிற யாருங்க? ஆண்டவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமையை எக்காரணத்தை கொண்டு அசட்டை பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையை அசட்டை பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த காரணத்தை கொண்டு எதுவும் வேறு ப்ரோக்ராமே வைக்காதீங்க. ஒரு கதையோடு நான் தேவ செய்திக்கு போகிறேன். ஒரு தகப்பன் சரியில்லாத ஒரு குடும்பம், ஒரு தாய் தான் பையனை படிக்க வச்சாங்க ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் இருந்து ஒரு லெட்டரோடு அந்த பையன் வந்தானோ. அந்த லெட்டரை வாங்கி இந்த அம்மா படிச்சுட்டு தேம்பி அழுதுச்சான். அப்போ இந்த பையன் கேட்டானா, ஏன் மம்மி நீங்கள் அழுகிறீங்கன்னு கண்ணீரை தொடச்சானா. ஏன் மம்மி அழுகிறீங்கன்னே இந்த அம்மா அந்த லெட்டர் என்ன போட்டிருந்தாங்கன்னா அந்த கெச்சம் போட்டிருந்தாங்களாம், இனி உன் மகனை இந்த ஸ்கூலுக்கு தயவு செய்து அனுப்பாத. உன் மகனால் எங்கள் ஸ்கூலோட இதே கெட்டு போச்சு. நான் எல்லா பக்கமும் இதை அனுப்பிச்சி விட்டுட்டேன், சர்க்கிள் அனுப்பிச்சி விட்டேன். எந்த ஸ்கூலையும் உன் மையனை சேர்க்க மாட்டாங்க. எல்லா ஸ்கூலில் நான் என்ன அனுப்பிச்சி விட்டேன்? சர்க்கிள் அனுப்பிச்சி விட்டேன். எந்த ஸ்கூலையும் உன் மையனை சேர்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்காக நீ வேதனைப்படு. தயவு செய்து இந்த ஸ்கூலுக்கு, எந்த ஸ்கூல் உன் பிள்ளை படிப்புக்கே லாய்க்கு இல்லாதவன், என் ஸ்கூலுக்கே உன் பிள்ளைய வச்சு நாங்கள் பண்ண அவமானங்கள் நிறைய அப்படின்னு அனுப்பிச்சி விட்டோன்னே இந்த அம்மா தேம்பி மம்மி அப்படியே அந்த பையன் மடியில் உட்காந்து கண்ணை தொடச்சானா. ஏன் மம்மி அழுகிறீங்க? நான் அந்த பிள்ளைக்கு தான் மேலே தான் கெச்சம் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமல் ஏன் மம்மி அழுகிறீன்னு கேட்டப்ப இந்த அம்மா சொல்லிச்சான். அந்த அம்மா உடனே கண்ணீரை தொடச்சி சொல்லிச்சான், நீ படிக்கிற மாதிரி உலகத்தில் எந்த ஸ்கூலும் இல்லைடா அப்படின்னு சொல்லிச்சான். நீ படிக்கிற மாதிரி உனக்கு இந்த உலகத்தில் எந்த ஸ்கூலும் இல்லைடான்னு சொல்லிச்சா. நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க? பிறந்ததுக்கு பாரு உங்கள் அப்பனை மாதிரியே வந்திருக்கான் பாரு. நீங்கள் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க அப்பனை மாதிரியே இருக்கான் பாரு. இப்படி தாண்டா கேவலப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்கான் பாரு, சனியனே நாய பேய அப்படின்னு வச்சிருப்பீங்களே. அந்த அம்மா சொல்லிச்சான், நீ படிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஸ்கூலுமே இல்லைடா, நானே உனக்கு டீச்சராக மாறிட்டேன்டா அப்படின்னு சொல்லிச்சான். அவன் என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்கிறாதான். அவன் என்ன வீட்டுக்குள்ளே என்ன சேட்டை என்ன பண்ணாலும் கண்டுக்கிறாமே இருந்துச்சான். அவன் படுத்தவனே தூக்கி மெத்த மேலே போட்டு முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு செய்ப்பு, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, ஸ்கூல்லேருந்து பற்றி விட்டாங்க ஆண்டவரே, எந்த ஸ்கூல்லையும் இந்த பிள்ளையை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு நீங்கள் தான் ஆண்டவரே டீச்சராக இருக்கணும், நீங்கள் தான் வாத்தியாராக இருக்கணும், நீங்கள் தான் இந்த பிள்ளை எப்படியாச்சும் அவனுடைய எதிர்காலத்தை நீங்கள் தான் ஆசீர்வாதமாக்குன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த சுதந்திரம் நீங்கள் தானே கேட்டேன். நான் ஜெபம் பண்ணி தான் இந்த குழந்தைய பெற்ற நீங்கள் கொடுத்த சொன்ன கண்ணீர் விட்டு அழுகுமா. இந்த அம்மா அழுது தினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட மையனட்டே இப்படி பண்ணாதானே கண்டிக்காதான். நீ பண்ணுறா, நான் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. கரெக்டாக பாருங்கள், 15-16 வயசுக்கு மேலே அந்த பையனுடைய ஆக்டிவிட்டி வித்தியாசமாக இருந்துச்சான். அந்த பையன் சிலதான் நோண்டி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தானா. இவனை இந்த அம்மா பார்க்குதான் என்னமோ செஞ்சுக்கிறிக்கான்னு. கரெக்டாக பாருங்கள், கொஞ்சம் 18, 19, 20 வயசு ஆனவனே பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சானா. அலேலுயா. உலகமே கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சானா. எல்லா ஸ்கூல்லையும் கூப்பிட்டாங்களா. ஐயா எங்கள் ஸ்கூலில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கன்னு இந்த பையனை கூப்பிட்டாங்களாம். இந்த பையனை பற்றி விட்டுச்சு பாருங்கள். ஒரு அம்மா கெச்சம், அந்த அம்மா வரிசையில் வந்து நின்றுச்சான் வீட்டு வாசலில். தயவு செய்து எங்கள் ஸ்கூல்லையும் அவனை அனுப்புங்க, டிஸ்பிளே பண்ண அனுப்புங்க. பெரிய காலேஜில் பெரிய பல்கலைக்கழகத்தில் கூப்பிட்டாங்களாம். அந்த பையன் யாருன்னு தெரியுமா? யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அலேலுயா. அற்பமாக தாங்க இருக்கும் வாழ்க்கை, அற்பமாக தான் இருக்கும். ஆனால் அந்த தாயோடைய கண்ணீர் வந்து ஆண்டவர் அந்த பிள்ளையை மாற்றினார். அலேலுயா. பிள்ளை சரியில்லைன்னா நீ விட்டுறாத, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு தினமும். அலேலுயா. கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணு. பிள்ளை சரியில்லாமல் தான் இருக்கும். தாமஸ் எடிசனுடைய அம்மாவுக்கு அவன் சரியில்லாதவன் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு ஸ்கூல்லே லெட்டரை கொடுத்து அனுப்பிட்டாங்க, இந்த பிள்ளைய எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டான், இவன் பண்ணுற அலும்பெல்லாம் தாங்க முடியலை அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா விட்டுச்சா? தினமும் என்ன பண்ணும்? கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணாங்க. கண்ணீர் வடித்து நீ கொடுத்த சுதந்திரம் வீணாக போகக்கூடாது ஆண்டவர்னு ஜெபம் பண்ணாங்க. பாருங்கள், உலகத்தையே கலக்கின ஒரு தாமஸ் எடிசன். அலேலுயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அவ்வளவுதானா? ஒரு அற்பமான பிள்ளை தாங்க.
எல்லாராலும் துரத்தப்பட்ட பிள்ளை, எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்ட பிள்ளை, எச்சமே பற்றி விட்டுருச்சு. அந்த தாய் கண்ணீரோட தினமும் ஜெபம் பண்ணாங்க. மகனை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி கர்த்தருக்கா வைராக்கியமாக ஜெபம் பண்ணாங்க. நீ சரியில்லை சரியில்லை நீ சரியில்லைன்னு அந்த பிள்ளையை சொல்ல சொல்ல அவன் எப்படி தான் போவான், எப்படி தான் போவான்? பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். நீ பிள்ளைய சரியில்லை சரியில்லை போடா பத்தி விட அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அதுக்கு நேரம் நீ வந்து கண்ணை மூடி கண்ணீர் வடித்து அவனுக்கு ஜெபம் பண்ணிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சின்ன வயசில் அப்படித்தானே இருந்தோம். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? நம்ம சின்ன வயசில் நம்ம அப்படித்தானே இருந்தோம். பல பொல்லாத வழியில் கர்த்தர் நம்மளுக்கு ஒருத்தங்க யாருக்காச்சும் நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க ஜெபிச்சனால தான் நம்ம வந்தோம். நம்மளாம் ரசிக்கப்படலை. எனக்கெல்லாம் ஒரு சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அதை வாங்கிக்கப்பா. எனக்கெல்லாம் ஒரு சபையார் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா நான் பண்ண அலும்பு சேட்டையெல்லாம் பயங்கரம். சர்ச்சைவே நடத்த விடலை. சர்ச்சை நடத்த விடாமல் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதா என்னோடய வேலை. அவங்க வடித்து கண்ணீர் வடித்து கையை பிடிச்சி அந்த சபையார் ஜெபம் பண்ணாங்க. என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவன் இந்த பையன் ரட்சிக்கப்படணும், அந்த பையன் துன்மார்க்கமாக இருக்கான், கடவுளை சாபத்துக்கு ஆள ரட்சிக்கப்படும் ஜெபம் பண்ணான். அதனுடைய விளைவு கர்த்தர் என்னை தொட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. யாரு சரியில்லை, யாரு வேற வழியில் போகிறாங்களோ தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பின்னாடி யார் அதை ஆளுகை செய்கிறது? பிசாசு. அந்த பிசாசு விளையிருச்சுன்னா அவன் நல்லவனா மாறிடுவான். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஆமென். ஒரு சவுண்டையும் காணா. ஆமென். காத்தம்மா என்ன இருந்தாலும் நாங்கள் தூங்கிட்டா கூட பாரு, காத்தம்மா சர்ச்சுக்கு வந்துடுது. அல்லேலூயா அல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வாதம் தான். அதுக்காக எல்லாம் தூங்கிறாங்க. நான் அப்புறம் ரொம்ப தூங்குனா கூட வந்துடுது பாருங்க. ஆலயத்தில் வந்து தூங்கணும்னு சொல்லுது பார்த்தீங்களா, அது ஒரு ஆசீர்வாதம் தான். கர்த்தரா என்னடா பாஸ்டர் தூக்குறதுக்கு, அப்போ நானும் தூங்கிறேன் பாஸ்டர்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு தலைவாணி ஒரு பாயோடு வந்துடுறாங்க. நாங்களும் தூங்கி கொஞ்சம் இருந்துச்சு ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொன்னீங்க. அந்த அம்மாவை சொல்கிறேன். அந்த அம்மாவை பாராட்டணும். பாஸ்டிங் ப்ரேயருக்கு 6 மணிக்கு நான் 5:45 வந்து கதவை திறப்பேன். வாசலில் உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. கருப்பாயம்மா காத்தம்மா ராணியம்மாலாம் வந்து வாசலில் உட்காந்துருப்பாங்க அந்த 5 மணி குளிரில். அதனால தான் காத்தம்மாலாம் பாருங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் பலத்தை தரார். ஏன் பலம் தராது தெரியுமா? நான் நினைக்கிறேன் இப்போ வந்து தூங்குதுன்னு 40 நாள் வந்து உட்காந்துருக்கோம். அந்த பாஸ்டிங் ப்ரேயர் வாசல் வந்து உட்காந்துருக்கோம். அந்த இருட்டோடு வந்து உட்காந்துருக்கோம். நான் வந்தோடனே கேட்பேன், எப்பப்பா வந்தேன்? நான் 4 மணிக்கு ஒரு ஆட்டை பார்த்தேன். நான் சொன்னேன் 4 மணிக்கு சொல்லலையம்மா, 6 மணிக்கு தானே. இல்லை எனக்கு நான் 6 மணி 4 மணியாக தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, கடவுள் உன்னை எப்படியும் தூங்க விடாமல் கர்த்தர் ஆக்குனாருன்னு நினச்சிட்டு பாருங்கள். அதெல்லாம் அதனால தான் இன்றைக்கி நல்லா சுக பலத்தோடு இருக்கிறாங்க. கற்பாயமாக்கு இடையெல்லாம் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு பாருங்கள், நல்லா ஆகிட்டாங்க. அல்லேலூயா. சரி வாங்க வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தார் கர்த்தர். சரி ஒரு வசனத்தை எடுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். உங்களை விட்டு ஓடிப்போவான். பைபிள் இல்லாதவங்க பைபிள் எடுத்துக்கங்க. பைபிள் எடுத்துங்க. பைபிள் எடுத்து கொடுப்பா. பைபிள் இல்லாமல் யாரும் உட்காராங்க. திவ்யா தான் அவங்களாம் பைபிள் எடுத்து கொடு. பைபிள் எடுத்து கொடுப்பா. பைபிளை கொண்டு வாங்க வீட்டில் இருந்து. யாக்கோபு எதுக்குங்க? 4ஆம் பக்கத்தை சொல்லுங்க. 315. பழைய ஏற்பாட்டில் தேடாதீங்க, புதிய ஏற்பாட்டில் வந்துருங்க. ஏன்னா பைபிளை முன்ன எடுக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன். எடுத்துட்டீங்களா? 315 எடுத்துக்கங்க. 4ஆம் அதிகாரம் வாசிக்கிற 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வாங்க, நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த வல்லமை யாருக்குமே கிடைக்காது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த வல்லமை அதிகாரமும் வேற யாருக்குமே கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குடுகுடுப்புக்காரர் ரட்சிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை பேசினார், பிரசங்கம் பண்ணார். அவர் சொல்கிறாரு, குடுகுடுப்புக்காரருக்கு எல்லாத்துக்கும் மெய்யான கடவுள் யாரு தான்? ஏசுன்னு தெரியும். அதனால நாங்கள் பைபிளையும் பேக்குள்ள என்ன பண்ணியிருப்போம், வச்சிருப்போம். எனக்கு ஆச்சரியம் போச்சு.
ஏடா குடும்பக்கார் இப்படி பேசுகிறாருன்னு. எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இயேசு தான் கடவுள்னு தெரியும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா பைபிளையும் பைக்குள்ளே என்ன பண்ணியிருப்போம், வச்சுருப்போம். ஏன் பைபிளில் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டாக்கா அப்போ சொல்கிறாரு, ஒருவேளை ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்கிற தொழில் மோசமான தொழில், சில ஏமாற்றி தான் செய்கிறோம், இல்லாதெல்லாம் பொல்லாத சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், காசை சம்பாரிச்சிருவோம், அது எங்களுக்கு நிலைக்காது, ஒரு நாள் வியாதி வரும் தெரியும். அப்படி சக்கமாக எங்களை விட்டுட்டா யார் எங்களை காப்பாற்றுவார்? எங்களை பைபிள் காப்பாற்றணும். பைபிளை பைக்குள்ளே வச்சுருப்போம். அவர் சொன்ன சாட்சிங்க. நான் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன், அந்த சாட்சி சொல்ல வரேன். அல்லேலூயா. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. சொல்கிறாரு, பணம் நிறையா சம்பாரிச்சோம், ஆனால் வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் வியாதி, பிரச்சனை, சாபம். அதனால ஒரு வீட்டுக்கு போய் காலையில் 4 மணிக்கு அது எப்படி அடிப்பாங்க, அந்த அடிக்கிற அடியிலே அவன் இதயமே என்ன ஆயிருணுமா, ஆடி போடணுமா, அந்த அளவுக்கு அடிப்பாங்களாம். அடிக்கிற அடியிலே ஆண்கள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்களா, பெண்களுக்கு தான் டம்மு டம்னு அடிக்குமா. அப்போ சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டு 11 மணிக்கு வருவாங்களாம். அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கேட்டால், நாங்கள் சொல்கிறதுலாம் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, அவங்க பயந்தால். எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணோம், நடக்கும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா காலையில் 4 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு ஒரு ஆட்டம் அப்படியே ரவுண்டு போவோமா அந்த வீட்டுக்கு போயிட்டு நிப்பையில் சொல்லுவாங்களாம் சில பேர், போயா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எங்களுக்கு ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி சில பேர் பற்றி விட்டுருவாங்களாம். அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. பயந்து போய் நீங்கள் தான் 4 மணிக்கு உள்ள வாங்க என்னமோ சொன்ன. அப்போ தான் பார்ப்பாங்களா, ஆஹா ஆள் என்ன பண்ணிக்கிருச்சு, சிக்கிக்கிருச்சு. ஏன்னா அது ஏற்கனவே எல்லாரோட வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கும்ல, இது வாழ்க்கையில் தான் போராட்டம் இருக்கிற மாதிரி இது உள்ளே கூப்பிட்டுட்டு அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும், அதுக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு. நான் மற்ற இடத்துலலாம் 10,000 ரூபா வாங்குவேன், இவர் டிஸ்கவுண்ட் பண்ணுவார். மற்ற இடத்துல 10,000 ரூபா வாங்க, பாவம் நீங்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க, ஜக்கம்மாவுக்கு ஒரு காணிக்கையா ஒரு 2,000 ஒரு 3,000 தாங்க அப்படின்னு சொல்லி ஆளை பார்த்து அடிப்பேன் பாஸ்டர்னு சொல்கிறார். எப்படி அவன் வீட்டுக்குள்ளே பார்ப்போம், பித்தாளை பாத்திரம் மேலே இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் அடிப்போம், வெறும் கொடை மட்டும் இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் அடிப்போம். வீடை அப்படியே பார்ப்பாங்களா, அப்படியே இவங்க பேசிக்கிறீங்களே வீடை பார்ப்பாங்களா அப்படின்னு. பித்தாளை பானை அதெல்லாம் கவுத்து இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் அடிப்போம், இதுக்கு ஒரு ரேட் அடிப்போம். எதுவுமே இல்லாமல் 2 குடத்தை மட்டும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 2 குடமும் ஒரு சோத்து சட்டி வச்சுருக்கோம்ல, அதுக்கிட்ட ஒரு 1000 ரூபா தான் பாஸ்ட் அடிப்போம். அதுக்கிட்ட அவ்வளோதான் முடியும், அது வட்டிக்கிட்டா வாங்கி தரோம். என்ன பண்ண அடிச்சுட்டு செஞ்சு வச்சுருவோம். அவங்க நாங்கள் செஞ்சாலும் அவங்க என்ன பண்ணி தான் பண்ணுவாங்க, பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பயந்தான் அவங்கள என்ன பண்ணோம், பிசாசு செய்ய வைப்பேன். எத்தனை பேருக்கு நான் புரியுது? யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அந்த ஆள் அவர் சொல்கிறாரு, பயந்தான் உங்களுக்கு நடக்கும், பயப்படாட்டி நடக்காது. எங்ககிட்ட ஒரு மந்திரம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறார். உடுப்புக்காரருடைய இனம் என்ன இனம், நாக்கர், தெலுங்கு பேசுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே இவரை ஜாதியிலேருந்து ஒதுக்கிட்டாங்களாம். 5,500 ரூபா கொடுத்து தான் மறுபடியும் சேரணுமா, ஒதுக்கிட்டாங்களாம். ஒதுக்கி வச்சு இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, யார் வீட்லையும் பேசக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்களாம். ஆனால் பாருங்கள், இப்போ ஆண்டவர் அந்த ஜனத்துக்குள்ளே சில வியாதிகள் இவர் போய் ஜெபம் பண்ணாராம், இப்போ சேர்த்துக்கிட்டாங்களா. அல்லேலூயா. அதெல்லாம் ஒதுக்குறதெல்லாம் கவலைப்படாதீங்க. எவே வெறுத்தாலும் சொந்தக்காரங்களாம் கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நீங்கள் பிடிக்க தன்னால் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, தேடி வந்துடுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணார், சோழ வந்தான்ல, நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் பாஸ்டில் நிறைய பேர் போயிருந்தோம், பூரா நாக்கியமாராக வந்திருந்தப்போ சக்காராப்பா ரகாக போன என்னென்ன பேசிக்கிட்டா, நாங்கள் பேசுகிற அந்நிய பேச கட்டி நீங்கள் என்னமோ பேசுகிறீங்க, சாப்பாட்டில் அவங்க மாட்டுக்கு என்ன பேசுறது, கொஞ்சம் தமிழில் பேசுங்கடா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க எங்களுக்கு என்ன பண்ணலை புரிய மாட்டேங்க, நீங்கள் வாட்டுக்கு ஒரு பாய்ச்சி பேசுகிறீங்க, எங்களை வைக்கிறீங்களா இல்லை தின்ன வந்துட்டாங்களான்றீங்களா, என்னடா பேசுகிறீங்க அப்படின்ட்டு இருந்தான். பாருங்க, நல்லா மகிழ்ச்சியாக கல்யாணம் நடந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் ஏன் கேட்டிங்கன்னா, அவர் பெரியாஸ்பத்திரியில் கடைசி காலத்தில் வியாதிப்பட்டு கிடைக்கல, ஒரு போதகர் போய் சொன்னாராம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், ஐயா இயேசு தான் எனக்கு மெய்யான தெய்வம் தெரியும், ஆனால் எனக்கு ஜெபிங்க ஐயா. இனிமேல் சொன்னார், இனிமேல் ஏற்றுக்கிட்டால் இந்த தொழிலை செய்யக்கூடாது, செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அதில் பாட்டு அன்னைக்கு சக்கம்மாவை கும்பிட்டா இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆதரிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விஜய்க்கு பின்னாடி போனால் ஐசியூ, இயேசு பின்னாடி வந்தால் நித்திய ஜீவன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? விஜய்க்கு பின்னாடி போனால் ஐசியூவில் அனுமதிப்பாங்க, இயேசுக்கு பின்னாடி வந்தா நித்திய ஜீவன். அல்லேலூயா. நடக்குதா இல்லையா? பின்னாடி போனீங்க பூரா எங்கே தான் கிடக்குறாங்க,
ஐசியூவில் தான் கிடக்கிறாங்க. வண்டியை மோதி அதை மோதி இதை மோதி படுவாவி போய் ஒருத்தனை கூட பார்க்க போக மாட்டேங்கிறான். மும்பையில் யாருக்கோ வளகாப்பு ஓடிட்டார் பிளேட்டை பிடிச்சி. யாருக்கு தெரியாதா? பேப்பர் பார்க்குறது இல்லையா? அட்லி மனைவிக்கு வளகாப்பு போயிட்டார். அங்கே போயிட்டார். திரிசா பூனைக்கு உடம்பு முடியல, உடனே போயிட்டார். யாருக்கு? பூனைக்கு உடம்பு முடியல. அவரை பற்றி பூனைக்கு உடம்பு இல்லை, இவர் போயிட்டார். பூனை செத்து போச்சு, இவர் போயிட்டார். அந்த பூனை பார்த்தீங்களா இல்லையா? போஸ்ட் தூக்கி கொடுத்தது பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கவே மாட்டீங்களா பேப்பரெல்லாம்? பார்த்தீங்களா இல்லையா? அந்த அம்மா நிற்கிற பக்கத்தில் இப்படி பூனையை தூக்கி காட்டினார், பார்த்தா இல்லையா? வேறு பூனை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பார்த்துறீங்களா இல்லையா? அங்கே அட போங்க, நீங்களாம் ஒன்றுமே தெரியாது. அவரை சொல்லி குத்தமே கிடையாது. பின்பற்றாங்க பாருங்க. நடிகராக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவனை போய் தெய்வமாக பார்த்துக்கிட்டு இது எப்போ திரும்ப ஆரம்பிச்சது? இந்த தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடு இருக்குங்க. நான் விஜய் பற்றி சொல்லலை. என்னைக்கு எம்ஜிஆர்னு ஒரு ஆள் வந்தாரோ அன்னையிலேருந்து ஆரம்பித்த அந்த சாபங்கள். அல்லேலூயா. தெய்வத்துக்கு பதிலாக மனுஷனை தெய்வமாக்குறாங்க. ஏங்கப்பா, எம்ஜிஆர்லாம் பார்த்தா சில பெண்கள் கணவர் கூட நாங்கள் வாழ மாட்டோம், அவர் இருந்தால் போதும், செக்கச்சவேன்னு இருக்கிறாரு எம்ஜிஆர். இன்னைக்கு இவனை பாருங்க. இந்த ஒரு கூட்டங்கள் போது 23ஆம் தேதி எலெக்ஷன். உங்கள் பொன்னான உங்கள் பொன்னான வாக்குகளை நிதானித்து போடணும். வாக்குகளை நிதானமாக போடணும். கண்டபடி தூக்கி போட்டுறக்கூடாது நீங்கள் வாட்டுக்கு. ஏன் தெரியுமா? மணிப்பூர் மாநிலம் சுடுகாடாக இருக்கு. இன்னைக்கு சர்ச் அங்கே இல்லை. மக்கள் பூரா இன்னைக்கு அகதி. ஏன்? கிறிஸ்தவர்களை கண்டாலே அடிக்கிற கூட்டம் தாங்க. எந்த கூட்டம்? பிஜேபி. ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் மட்டும் தமிழ்நாட்டில் கால் ஊண்டிட்டா இன்னைக்கு மாதிரி நீங்கள் நம்ம ஆராதிக்க முடியாது. சபைகள்லாம் இன்றைக்கி உத்தரப்பிரதேசில் அவ்வளோ சபை கொடுமைப்படுத்துகிறான். சபையெல்லாம் இன்றைக்கி கிடையாது. உத்தரப்பிரதேசில் எல்லா பாஸ்டர்களும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. யாராச்சும் இயேசுவை பற்றி சொன்னால் 5 லட்சம் பையன் அன்னைக்கு உத்தரப்பிரதேசில் அவங்க ஆட்சியில். அதாவது தமிழ்நாடு நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க. ஓட்டை போட்டு மாற்றி போட்டுட்டு நான் நடிகருக்கு போட்டேன், இவருக்கு போட்டேன்னு. நான் திமுக கட்சியும் கிடையாது, நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் ஏன் அந்த கட்சிக்கு போடணும்னு சொல்கிறேன்னா, அந்த கட்சி தான் யாருக்கு ஆதரவாக இருக்குது? சிறுபான்மைக்கு, முஸ்லீமுக்கு ஆதரவாக இருக்குது. மற்ற அந்த அவங்கெல்லாம் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம் தான் இருக்கணுன்றாங்க. என்ன மதம்? இந்து மதம் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த மதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அகதியாக்குன்னு திட்டம் போகிறாங்க. வாக்குகளை பார்த்து போடுங்க. எக்காரணத்தை கொண்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு மணிப்பூரா தமிழ்நாடு ஆயிடக்கூடாது. இன்றைக்கி சமாதானமாக நம்ம இருக்கிறோம், நல்லா ஃப்ரீயாக ஆராதிக்கிறோம், போகிறோம். சர்ச்செல்லாம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஆராதிக்கிறாங்க. இந்த நிலைமைம்மா அவங்க வந்துட்டால் மாறிடும். ஆகவே அவங்க வாக்குகளை பார்த்து போடுங்க. நடிகர் தாங்க, அவர் அழகாக இருக்காருங்க, ஸ்டைலாக இருக்காருங்க, அவர் வந்தால் எதாவது மாற்றுவாருன்னு சொல்லி போடுங்க. ஓட்டை பிரிச்சுடாங்க. அதனால் நீங்கள் போட வேண்டியது என் நாமத்துக்கு பயந்து. அந்த ஆகாசு எப்போ மாட்டிவா நாங்கள் எதிர்பார்த்துக்கிருக்கோம். நீங்கள் போய் எதை கேட்டுக்கிறீங்க? ஆகாசா பேர் என்ன பேர்? ஆமாம், பேசுறது. சரி வாசிங்க. அவன் தன்னால் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. ஆகையா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, இந்த வசனத்தில் அழகா சொல்லுது, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவீங்க? நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நின்றுவீங்க. அப்படி எதிர்த்து நிக்கல அவன் என்ன பண்ணுவானா? ஓடி போயிடுவார். அல்லேலூயா. இதுக்கு பெரிய தரிசனம், தீர்க்க தரிசி இதெல்லாம் தேவையில்லை. வீட்டுக்குள்ள 2 ஆவி உலாவுது, வாசல்ல 2 ஆவி உலாவுது, இதுக்கு நீ அதை செய்யணும் இதை செய்யணும், இதெல்லாம் தேவையில்லை. வசனம் பாருங்க என்ன சொல்லுது. தேவனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டா பிசாசு வீட்டை விட்டு என்ன பண்ணிடுவான்? இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கயான்னு சொல்கிறோம். சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கும் சில வேத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த திருக்கத்திற்கு சொல்லி, இவர் இப்படி சொல்லுவார், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன உலாவுதுன்னு சொல்லுவார்னு. இங்கே போட்டிருக்கு, நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாலே பிசாசு ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிருவான். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படி. என்னென்ன வசனத்துக்கு கீழ்ப்படியோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படி. உன்னுடைய சுபாவங்களை எதெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கு அதெல்லாம் கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிய
பிசாசுக்கிட்ட உங்கள்கிட்ட எப்போதும் பிசாசோடைய சரக்கு இருந்தால் தான் பிசாசு உங்கள்கிட்ட வருவியான். அவனுடைய சரக்கு உங்கள்கிட்ட இல்லாட்டி வரமாட்டான். அப்போ நம்ம எதுக்கு கீழ்ப்படியணும்? இன்னைக்கு அநேக பேர் யாருக்கு கீழ்ப்படியாங்க தெரியுமா? பிசாசுக்கு தான் கீழ்ப்படுகிறாங்க தவிர தேவனுக்கு கீழ்ப்படியலை. எப்படி கீழ்ப்படியணும் அதெல்லாம் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலலாம் பிசாசை குறித்து ஒரு வெளிப்பாடே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பிசாசை குறித்து என்ன கிடையாது? ஒரு வெளிப்பாடே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஊழியத்தை தொடங்கினாரோ மறைவில் இருக்கிற பிசாசை வெளி உலகத்துக்கு காட்டினார். அல்லேலூயா. அவனை மறைஞ்சு செயல்படுற எல்லா காரியத்தை காட்டினார். அவன் வியாதியை கொண்டு வரதையும், அவன் பலவீனப்படுத்துறதையும், ஒருத்தரோட வாழ்க்கையில் நஷ்டத்தை கொண்டு வரது எல்லாத்தையும் அவர் காட்டினார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இப்படி விட்ட வெளிப்பாட்டே கிடையாது. ஆபிரகாமிலேருந்து ஈசாக்கிலேருந்து எத்தனை தாவீதை வரைக்கும் எடுத்துங்களேன், அவன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவங்க என்னடமா நினச்சாங்க? யதார்த்தமாக நடக்குது, அதுவாக நடக்குதுன்னு நினச்சாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு, ஒரு அசுத்தாவி இருக்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணலை, தெரியலை. யோபு பாருங்களேன், யோபுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நடந்தாலும் யோபுக்கே தெரியலைங்க இந்த நஷ்டத்துக்கெல்லாம் யார் தான் காரணம்? ஒரு பிசாசு தான் காரணம் கேட்டாமல் யோபு புலம்புறான். யோபு ஆண்டவர் மேலே தான் குற்றம் சாட்டுறான் தவிர பிசாசு அவன் கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பூரா பிசாசு எப்படி வேலை பார்த்தியான்? பதுங்கியிருந்து வேலை பார்த்தியான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கினோடனே, தலைவர் ஊழியத்தை தொடங்கினோடனே மறைவில் இருக்கிறவனை என்ன பண்ணார்? சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்தார். பாருங்கடா, அவங்க பிரச்சனைக்கெல்லாம் யார் தான் காரணம்? இவன் தாண்டா காரணம்னு சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகள், நீங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை தற்செயலாக நடக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் நம்ம நஷ்டத்தையோ ஒரு பலவீனங்களையோ சில காரியங்களையும் கொண்டு வர்றதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு செயல்படும். அப்போ நம்ம தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோமே, நம்ம தான் ஆலயத்துக்கு போகிறோமே, நம்ம தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, அப்புறம் எதுக்கு இந்த பிசாசு நம்மக்கிட்ட வருதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சிட்டு அவன் என்ன பண்ண மாட்டான்? உங்கள் பக்கத்திலே வரமாட்டான். அவனுடைய சரக்கு உங்களுக்குள்ளே கொஞ்சம் இருந்தால் தான் அவன் என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். அப்போ பிசாசு எப்படி இருக்கான்னா, திருடவும் கொல்லவும் அழிக்க வருதான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனைகள், யாராவது மரணம் பயப்படாதீங்க. மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவர் என்று சொன்னான். நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னான். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிசாசு நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறான், அதுக்கு நம்ம என்ன எப்படி சிலரோட வாழ்க்கையில் செயல்படுகிறான். அவன் செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சிலவர் சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுனா பிசாசு என்ன பண்ண மாட்டேன்? உபவாசம் ஜெபம் போடுறார், உபவாசம் ஜெபம் போட்டு இருந்துட்டா பிசாசே வரமாட்டேன். அதெல்லாம் கிடையாது. செபிக்கணும், உபவாசம் இருக்கணும், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதை மட்டும் நீங்கள் நம்முடைய சில குணாதிசயங்கள் நம்முடைய சரீரத்தில் தேவனுக்கு விரோதமான இந்த வசந்த காரியங்கள் செய்யும்போது, இப்போ பாருங்கள், முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்களேன், இயேசு கிறிஸ்து இப்போ பிசாசு தொடாமல் இருக்க நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை பார்க்க போகிறோம். மார்க் 1:23-24 வாசிங்களேன். மார்க் 1:23-24. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிசாசு இயேசுவை பார்த்தோன்னே என்ன சொல்லிச்சா? உமக்கும் எனக்கும் நீ தேவனுடைய இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று பரிசுத்தர் என்று சத்தமிட்டு. பாருங்க, பிசாசு நம்ம கிட்ட கிரியை செய்யக்கூடாத ஒரு காரணம் என்னன்னா, நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும் பிசாசுக்கு என்ன பண்ணாது? ஆகவே ஆகாது.
பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்னது? அசுத்தம். பிசாசு எப்படிப்பட்டவன் தான் இருப்பானா? அவன் அசுத்தமான காரியங்களை பாவம் செய்கிறவன். அவன் ஒரு மனிதன் வந்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது தான் பிசாசு அவர்களை அவனை என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. அவனுடைய கிரிகள் வெளிப்படும், நஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அப்போ நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கணுமா? பரிசுத்தமாய் ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டா பிசாசே உங்களை பார்த்து என்ன பண்ணும்? பயப்படும், நடுங்கும். நீ பரிசுத்தர் என்று பிசாசு அலறடிச்சு ஓடுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்? பரிசுத்தமாக வாழ்ந்தார். சிந்தனையில், கண்ணில், அவர் பேச்சில், எதுலையுமே அவர் அசுத்தமான காரியங்களை பேசினதில், அசுத்தமான காரியங்களை செஞ்சதில் எல்லாமே அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தனால பிசாசு அவரை பார்த்து என்ன பண்ணுது? வாசிங்க லூக்கா 11:20. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பாருங்க, இங்க சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினால பிசாசை துரத்தனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல செயல்படணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஆமென். ஏன்னா உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர், பரிசுத்தர். அவர் தான் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்க போல நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா. இதுதாங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். அவர் சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தர போல நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தரா. அப்பா பரிசுத்தரா இருந்தா பிள்ளை எப்படி தான் இருக்கணும்? பரிசுத்ததா இருக்கும். மரம் பரிசுத்தமா இருந்தா கனிகள் எப்படி தான் இருக்கணும்? பரிசுத்தம். கொய்யா மரத்துல என்னதான் முளைக்கணும்? கொய்யா பழம் தான் முளைக்கணும். எலுமிச்சை மரத்துல என்ன முளைக்கணும்? எலுமிச்சை பழம் தான் முளைக்கணும். கொய்யா மரத்துல போய் ஆப்பிள் முளைச்சா எப்படி இருக்கும்? முளைக்குமா? முளைக்காது. நீ தேவனுக்கு பிறந்தவனா நீ எப்படிதான் வாழணும்? பரிசுத்தமா வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்கிறது எங்க திரும்ப வருவியா? உணர்வுகள். அவை தாக்குவது என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்வு. என்னது? உணர்வு. நம்ம பரிசுத்தமா வாழ நினைக்கும் உணர்வுல வந்து தாக்குவானா. உணர்வை தாக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு மாதிரி சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி எப்படி இருப்பாங்கன்னா எரிஞ்செறிஞ்சு விழுவுற மாதிரியே இருப்பாங்க. அவங்க பேசுகிறதுல எப்படி பேசுவாங்க? எரிஞ்செறிஞ்சு பேசுவாங்க, ஒரு மாதிரியா இருப்பாங்க, எப்பயுமே சிரிக்க மாட்டாங்க, மூஞ்சி எப்படியே தான் இருப்பாங்க. நான் 12 மணி கடிகாரமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சிஸ்டர் அப்படின்னு சொன்னா அப்படின்வாங்க. இதுதான் என்னது? உணர்வுகளை என்ன பண்ணுவான்னா பிசாசு தாக்குவியான். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் உணர்ச்சிகளை கை வைப்பானா. உணர்ச்சிகளை என்ன கை வைப்பான்? கெட்ட எண்ணங்களை கொடுப்பான். சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாது. யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு தப்பாகவே தோணும். ஆண்களுக்கு பெண்களை பார்த்தா தப்பாக தோணும், பெண்களுக்கு ஆண்களை பார்த்தா அந்த எண்ணங்களை அவங்க வெளியரங்கமாக பண்ண மாட்டாங்க பாவம். ஆனால் சிந்தனையில் எப்படி ஒரு நாள் செய்வாங்க? போராடுவாங்க. ஒரு சிறு இச்சையோடு பார்க்குற எவனோ அவளோட விபச்சாரம் செய்யும். உன் சரீரத்தின் விளக்கு என்ன இருக்குது? கண். உன் கண் தெளிவாக இருந்தா சரீரம். ஆனால் போராடுவாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டமே, ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, இன்னும் ஏன் இந்த போராட்டம் இருக்குன்னா உணர்ச்சி போராடுவாங்க. இந்த உணர்ச்சியை பிடிப்பான். உணர்ச்சிகளை வேறு மாதிரி அதாவது முறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு, முறையில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு. முறைப்படுத்த வாழ்க்கையை விட்டுட்டு முறையில்லாத வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணுவான்? உணர்ச்சியை கொண்டு வருவான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு பேதுருவை பார்த்து, நான் போய் எருசலேம்ல போய் சிலுவையில் அடிக்க போறாங்க. உடனே பேதுரு என்ன சொன்னாரு? நீ போகக்கூடாது. உடனே அப்பா இயேசு என்ன சொன்னார்? அப்பால போ, சாத்தானே. உணர்வை பிடிச்சிட்டான்டா பேதுரு, ஜாக்கிரதையாரு. உணர்வுல பிசாசு கை வச்சிட்டியா? நான் உன்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இதாண்டா தேவனுடைய திட்டம் இருக்கேன். நீ இப்போ வந்து என்ன பண்ற? அதெல்லாம் செய்யக்கூடாது. நல்லது தானே சொன்னியா? ஆனால் அது நல்லது கிடையாது. அது என்ன கிடையாது? நல்லது கிடையாது. ஏன்னா தேவனுடைய நோக்கமே இயேசு சிலுவையில் அறையதான். அதுக்கு பிறகு அப்பால போ, சாத்தானே. அப்ப பேதுரு சாத்தானா? தூரத்துல இருந்து மைண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்ப இந்த எண்ணங்கள் வரையில நீங்க என்ன செய்யணும்னா, இயேசுவின் ரத்தமே ஜெயம். நாங்க எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுகிறோம்? சிறை பிடிக்கிறேன். எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள
எனக்கு கிறிஸ்துவின் இயேசு சிந்தையே உண்டாயிருக்கு. பிலிப்பில பவுல் சொல்றாருல, அப்ப அந்த சிந்தை உண்டாகும். யோபு சொல்றாரு, என்ன சொன்னாரு என்கிட்ட கேட்குறீங்களா? ஒரு கன்னியோடு ஒப்பந்தம் செய்தமே கண்கள் மேல் நோக்கமாக இருப்பேனா? அப்போ பாருங்கள், இன்னைக்கு அநேகர் பாதிக்கப்படுகிற என்ன இடமா சிந்தை, தப்பான எண்ணங்கள். அது அதான் ஆரம்பிக்காது, அதுவாக திடீர்னு வராது, நீ இடம் கொடுத்தா வரும். செல்லில் பல காரியங்களை பார்த்து வரப்ப இந்த பிசாசு தூரத்தில் இருக்குமா, இது என்ன பண்ணும்னா நாளாக உன் சிந்தனை என்ன பண்ணிடுமா, பிடிச்சிரும். சின்ன இலை வர்றப்பே நீ என்ன பண்ணிடணும், புடிங்க எரிஞ்சிடும். பெரிய மலர்மா வளர்ந்தா சிரமம். ஒரு ஊழியர் இப்படியா சொல்றாரு, உன் தலைக்கு மேல 1000 காக்கா பறக்கலாம், ஆனா உன் தலை மேல உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. 1000 எண்ணங்கள் வரலாங்க, ஆனா தலை மேல உட்கார்ந்து அது என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விதையை போட்டுறக்கூடாது, மரம். ஆகவே தான் சொல்றேன், சிந்தனையில இயேசு கிறிஸ்து அந்த சிந்தனையில செஞ்ச மனிதன் வரக்கூடாதுன்னு தான் தலையில என்ன சுட்டினாரு, முள்முடி. இந்த முள்களா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு செஞ்சதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க. இந்த முள்முடி ஏதுமா சொன்னார், மறுபடிய சிந்தனையில அவ என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அப்ப அதெல்லாம் எப்ப பாஸ்டர், இதெல்லாம் எப்படி? சில ஒரு வாலிபெல்லாம் வந்து கேட்டேன், வந்து கேட்குறியான், எங்க தங்கச்சியை பார்த்தாலே அக்கா பார்த்தாலே எனக்கு அப்படி இருக்கு, தப்பான என்ன வருது. நான் சொன்னேன், ஒரு பொல்லாத ஆவி தம்பி, நல்லா பைபிள் படி, நல்லா படிச்சு எப்பெல்லாம் அந்த எண்ணம் வருதோ அதை எதிர்த்து நின்ன பழகு, அதுக்கு இடம் கொடுக்காது. அதை என்ன பண்ணு, எதிர்த்து நிலை. இயேசு ரத்தத்தினால பொல்லாத சிந்தனையை வெளியே போ, நான் கிறிஸ்துவின் சிந்தையே ஆளுகை செய்யணும். கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை, பரிசுத்தமான சிந்தை. அந்த சிந்தை ஆளுகை சிந்தை. பிசாசின் சிந்தை அசுத்தமான சிந்தை, அசுத்தமான காரியங்களை செய்ய வைக்கும். அப்போ பாருங்க, அந்த பையன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விடுதலையானா. நம்ம நினைக்கக்கூடாது எல்லாம் பிசாசு வரப்ப பிசாசு பிடிக்கிறது சும்மாலாம் பிடிக்காது, வாலிபர்கள் பிடிக்கணும் அசுத்த சிந்தைகள். அது மூலமாக சில அவங்களுக்கு பயங்கரமான வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கும். அவங்கள அறியாமலே செல்லுக்குள்ளே போக வைக்கும், அவங்களால அறியாமல் சில டைப் படிக்க வைக்கும், அவங்கள அறியாமல் சில காரியங்களை பார்க்க வைக்கும். அதெல்லாம் நாளாக போய் என்ன பண்ணணும்னா சிக்கிக்கிடுவாங்க. அவங்க சிக்கிக்கிட்ட அப்புறம் என்ன ஆகும்னா பாவம் பூர்ணமாகும் போது என்ன வந்துடும், பல பயங்கரமான காரியங்களை கொண்டு வரும். ஆகவே முதல்ல எதை பிடிக்கிறான் பிசாசு, உணர்வுகளை பிடிப்பான். முதல்ல எதை பிடிக்கிறான், உணர்வுகளை பிடிப்பான். உணர்வுகளை பிடிச்சிட்டா அவன் என்ன பண்ணிடுவானா அடுத்து உங்களுக்குள்ள வந்துடும். அது அடுத்து என்னன்னா மன சம்பந்தமான பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரான். என்ன சம்பந்தமான காரியம், மன சம்பந்தமான காரியம். சபிக்கிறது, கேலி கிண்டல் பண்றது, விமர்சனம் செய்வது, இன்னொரு ஆளை பத்தி குறை சொல்லுவது, இதெல்லாம் பிசாசு உங்களுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பான். எத்தனை விதத்தை நான் புரிஞ்சு சொல்றது, மன சம்பந்தமான காரியங்களை செய்ய வைப்பான். பிசாசு எடுத்தோடனே வர மாட்டான். உங்களை என்ன பண்ணுவான்னா சில காரியம் செய்ய வைக்கிறதுக்கு ட்ரெயின் அப் கொடுப்பேன், அப்புறம் தான் உங்களுக்குள்ள வருவான். என்ன செய்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் சொல்லுங்க மற்றவங்களை பத்தி குறை பேசுவாங்க, குறை சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்கு எப்படிப்பட்டது அர்த்தம். வம்பு பச்சு புத்தினாத பேசில பார்க்கறோம்ல, அது தகாது. எப்படி வர்றது, வீம்பும் புத்தியினாத பேச்சும் தகாதவைகளை தரும் சோத்திரம் பண்ணுவதே ஒரு மனிதனுக்கு அது. அப்போ அதில் இருந்தால் நான் வேப்பம் முடிச்சிடறேன். இன்னும் ஒரு காரியம் சொல்ல போகிறேன், அதை நான் எடுத்தது அதான் முக்கியமான காரியம். சரி, இப்படி பல போராட்டங்கள் இருக்குது. நான் இன்றைக்கி விசேஷமாக சொல்கிறது கல்யாணம் ஆனவங்களுக்கோ வயசானவங்களுக்கோ இப்போ பிசாசு வைக்கிற அடுத்த குறி என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க கலாத்தியர் எடுங்களேன். கலாத்தியர் 5:5 வாசிங்க, 18 வாசிங்களேன். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது. இல்ல 5:18. ஆவியினால் நடத்தப்படும் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. பாருங்க, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள்
நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிராகம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாக்கர் போதங்கள். பாருங்க, இத்தனை இதை அடுக்கிறாரு. இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் எந்த அப்படி சொல்லிட்டு போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டாங்களாம்? சுதந்திரிப்பதில்லை என்று. இதெல்லாம் நிறைய பேருக்கு பாவம்னே தெரியாது. பவுல் சொல்றாரு, இங்க தண்ணி அடிக்கிறவனையும் திருடவனையும் சொல்லலை, பிசாசோடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளை சொல்றாரு. அதில் முக்கியமாக என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அது சொல்றாரு பாருங்க, அவைகள் யார் என்னென்ன விரோதங்கள். ஆனால் அதுலேருந்து வரேன், மற்றதை விட்டுருவோம். விரோதங்கள், அடுத்து வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம இருந்தால் எங்கே போக மாட்டோம்? பரலோகத்துக்கு போக மாட்டோம். அவங்களுக்கே தெரியாது. அதில் அழகாக போட்டிருக்கு பாருங்க, கோபங்கள். இந்த சில பேர்த்துக்கு அடிக்கடி சர்ப்பம் கனவுல வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏன் தெரியுமா அது கனவுல வருது? நீங்கள் கோவப்பட்டால் எப்படி ஆகிறீங்க? சர்ப்பத்து போல சில நேரம் அப்படியே பேசுறீங்க. பார்த்தீங்களா? சர்ப்பத்தை பார்த்துறீங்களா? சர்ப்பம் சீன்னா எப்படி இருக்கும்? அப்படியே நாக்க வச்சு. நீங்கள் கோவப்படுறப்போ சில வைகிற போதெல்லாம் நீங்கள் எப்படி ஆகிறீங்க? புரியல சொல்றது? சர்ப்பமாக மாறிடுறீங்க. சர்ப்பம் யாருக்கு அடையாளம்? பிசாசு அடையாளம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பாருங்க, சர்ப்பமாக சில பேர் மாறிடுவாங்க. கோவப்பட்டா என்ன பேசணும்னு தெரியாமல் அவங்க வாட்டுக்கு ஒரு மாதிரி முகத்தை வச்சு கோபம் மூர்க்கமாக மாறி மட்டன்னு பேசிடுறாங்க. அந்த பேசுறது தான் வேதம் சொல்லுது சர்ப்பம். நான் ஒரு நாள் பயங்கரமாக கோவப்பட்டேன். ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டு வீட்டில் படுத்து கிடக்கல. என்ன நினச்சான்னு சொல்லுங்கள், என் கனவுல பாம்பே வராதுங்க. இது வரைக்கும் நான் பாம்பே பார்த்ததில்ல. கோவப்பட்டு போய் படுத்துட்டேன். அதனால தான் சொல்லியிருக்காரு போல் ஆண்டவர், கோபம் கொண்டாலும் பாவம் சூரியன் அஸ்தத்துக்குள்ள கோபம் அங்கே தணிஞ்சோன்னா நீ அதோடு என்ன பண்ணிடாத, தூங்கிறாதரான்னு சொல்கிறாரு. அப்படி நான் போய் படுத்துட்டோடனே அப்படியே ஒரு பாம்பு வந்து எனக்கு முன்னாடி படையெடுத்து நிற்கிது. நான் இப்படி பார்க்குறேன், இதனடா பாம்பு நம்ம முன்னாடி படையெடுத்து நிற்கிது அப்படின்னு பார்க்குறேன். அப்படியே நிற்கல. எனக்கு அப்படியே ரொம்ப மறுநாள் அப்செட் ஆகிட்டு, பாம்பு வந்து நிற்கிதுன்னா ஆண்டவர் சொன்னார் மனசுக்குள்ளே. அப்படி ஆவியான் சொல்கிறாரு, இந்த சர்ப்பத்து போல் என்ன பண்ணக்கூடாது, நீ சீரக்கூடாது. சீர்றது எது அடையாளம்? புரியுதா உங்களுக்கு? பிசாசு கிடையாது. சர்ப்பம் எப்பயுமே சீரி தான் பழக்கமா. நல்ல பாம்பு எங்கள் பக்கத்தில் போய் படுக்க வைங்க, வாங்க நல்ல பாம்பு வாங்க அப்படின்னு தடை கொடுத்து படுக்க வைங்க பார்ப்போம். பாம்பு தான். அது என்ன நல்ல பாம்பு கெட்ட பாம்பு? பாம்பே கெட்ட பாம்பு தான். அலையிலையா? அப்போ நம்ம அதுதான் போட்டிருக்கு கோபங்கள். அது கோபத்தை நான் லாஸ்ட்டாக வந்து ஆரம்பிக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கோபம் தான். அது கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கு. கோபங்களுக்கு அடுத்து என்ன வருது? சண்டைகள். சண்டைகளுக்கு அடுத்து என்ன வருமா? விரோதங்களுக்கு அடுத்து என்ன வரும்? வைராக்கியம். வைராக்கியத்துக்கு அடுத்து என்ன வரும்? பிரிவினைகள். இப்படிதான் வரும். இந்த நீங்க அந்த கரெக்டா அதை வகுத்து வச்சீங்கன்னா, இது ஒரு மொழிபெயர்ப்புல கொஞ்சம் மாற்றி போட்டிருப்பாங்க. முதல்ல என்ன வரும்? கோபம் தான் என்னவா மாறும்? சண்டையா மாறும். அதுதான் என்ன ஆவி? உங்கள் வாழ்க்கையில் ஒரு சர்ப்பம் உங்கள் கனவுல வந்துச்சுன்னா நீங்கள் என்ன மாறிடணும்? நீங்கள் சர்ப்பம் மாறி சில நேரம் என்ன ஆகிறீங்க? பாம்பை நினச்சிக்கணும். நீங்கள் என்ன நினச்சிக்கணும்? அவெல்லாம் ஒரு ஆள் பாம்பா மாறிடக்கூடாது. எத்தனாவது புரியுது? வாயில் வரதெல்லாம் பேசக்கூடாது. சர்ப்பத்துக்கு அடையாளம். இன்னைக்கு அநேக கொலைகள் எதனால நம்ம நடக்குது? அநேக கிறிஸ்தவ வீட்டில் குழப்பங்கள் இந்த மாதிரி கோபத்தில் பேசுறது பூரா அப்படியே சர்ப்பம் மாறிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன வருது? கோபத்துக்கு அடுத்து சண்டை. கோபத்துக்கு அடுத்து சண்டை.
கோவம் தான் என்ன மாறுது? நீங்கள் பதிலுக்கு பேச, அவன் பதிலுக்கு பேச, வாடா 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 அப்படின்னே, உன்னைய பற்றி தெரியாதா அப்படின்னு மனைவியை பேச, அவர் மனைவியே உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த ஆள் கண்டு எரிய, நீங்கள் எதை கண்டு எடுக்க அதுக்கு எடுக்க. அப்படியே பாருங்கள், 2 சர்ப்பம் சேர்ந்துடும் வீட்டுக்குள்ளே. கீழே 2 உட்காந்துருக்கோம் பிள்ளைங்க. ஐயோ 2 சர்ப்பம் சேர்ந்துருச்சே அப்படின்னு. அப்புறம் என்னது அந்த அந்த பாட்டு, அந்த மியூசிக், ஒரே ஜீவன். அப்படியா? இது ஒரே ஜீவனா? சண்டைகளுக்கு அடுத்து என்ன வருது? அங்க பார்த்து சொல்லுங்க. விரோதம். சண்டை தான் என்ன மாறு? விரோதம். அதுக்கடுத்து வைராக்கியங்கள். செத்தாலும் அவன் மூஞ்சில் என்ன பண்ண மாட்டேன். இந்தம்மா அது வீட்டு பக்கம்லாம் என்ன பண்ணாத, பிள்ளைகளை இங்கே என்ன பண்ணாத. இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள். உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னங்க சொன்னார்? எல்லாம் நல்லா தான் சொல்லி பண்ணுறீங்களா? என்ன சொன்னார்? நீங்கள் இன்ன ஆவி உடையவர் என்று அறிவீர்களா? அவன் என்ன வேணா சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க. அவன் பிசாசா இருக்கிறான்னா நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? உங்களை ஒருத்தர் விரோதமாக பேசுனா கூட நீங்கள் அவன் முன்னாடி கேசிலேயே இருக்கணும். எப்பயுமே பார்த்து அவனை பார்த்து எப்படி இருக்க, என்னடா மாப்பிள்ளை இப்படி நல்லா இருக்கா, இல்லை நைட்டு தானே இப்படி பேசிட்டியாடா அதனால உன்னை பேச, அப்படி மூஞ்சியை திருப்பிட்டு போகக்கூடாது. எப்பயும் மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடணும். இதுதான் தேவனுடைய சுபாவம். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கிறிஸ்தவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தான் பாவம் பண்ணோம்ல, நம்ம தண்ணி அடிக்கிறதில்ல, அது பண்ணுறதில்ல. ஆனால் இதெல்லாம் இருக்குது நிறையா பேர். ஒரு சர்ச்சுக்குள்ளே நான் பார்த்தீங்க, ஒரு சர்ச்சுக்குள்ளே 2 பேரும் அவர் மைக்கை பிடிச்சிட்டு இறங்கிட்டு போகிறாரு, இன்னொருத்தர் வராரு. அப்போ அது வரைக்கும் பேசினார், நம்மளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அன்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி போனோடனே 2 பேரும் முகத்தை என்ன பண்ணுறாங்க, இப்படி திருப்பிட்டு போகிறேன். என்னடா இது, இப்போ தான் புல்பீட்டில் பேசுனா இப்படி முகத்தை திருப்பிட்டு போகிற என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள 2 பேத்துக்குள்ளே பேசல. அதான் பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், தேவனுடைய ராஜ்யத்தை. நான் நல்லா ஜெபிப்பேன் பாஸ்டர், ஆவியில் ஜெபிச்சா பரலோகமே என்ன பண்ணும், இறங்கி வருவாங்க. தேவ தூதர்களே இறங்கி வருவாங்க. நான் ஜெபிச்சா அப்படி இப்படி அப்படிலாம் செஞ்சுட்டு நீ இப்படி இருந்துட்டா நீ எங்கே போக மாட்டேன். அவன் சரக்கு வந்தா உள்ளே இருந்தால் போக முடியாது. நான் உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ கஞ்சா வச்சு விட்றேன் பேக்கில். செக் போஸ்ட்டை போகிறீங்க, ஃபோன் பண்ணி விட்டுருவேன். உங்களை பார்த்து செக் பண்ணிவிட்டு கஞ்சா தானே தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சரக்கு இருந்தால் பிடிப்பாங்க. பிசாசோடைய சரக்கு இருந்தால் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, பரலோக நீ பிரவேசிக்க முடியாது. பாருங்கள், அழகாக போட்டிருக்காரு பாருங்க பவுல். ஏன்னா இந்த சபைக்குள்ளே இந்த காரியம் பூரா இருந்துச்சுங்க. அதனால தான் பவுல் எழுதுறாரு. அவ பாருங்க, வைராக்கியங்கள். வைராக்கியம் யார்கிட்ட இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும், மனுஷர் மேலே வைராக்கியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. செத்தால் மூஞ்சில மலிக்க மாட்டேன், அவன் செத்தா என் வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படி பார்த்துட்டு இப்படி, இதெல்லாம் வைராக்கியம், தேவையில்லாத வைராக்கியங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் எல்லாத்தையும் நேசிச்சார். உன்னை ஒரு நாள் நேசிச்சாரா இல்லையா? பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்த உன்னை தேடி வந்தாரா இல்லையா? அவர் விட்டாரா உன்னைய, நீ பாவம் செய்யறடா எனக்கு விட்டாரா? அதிகமாக நீ நேசிக்கணும். அல்லேலூயா. உன்னை போல பிறரையும் நேசி. இல்லை பாஸ்டர் ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, அவங்களாம் அன்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களாம் அன்பே கிடையாது. நான் சொன்னேன், ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் தெரியுமா? நீ என்ன மற்றவர்கிட்ட எதிர்பார்க்குற அதை நீ செய்ய. அவன் தான் அன்பாக இருக்க மாட்டேன் நீ எதிர்பார்க்குற இல்லை, நீ என்ன பண்ணு, நீ செய்ய. அடுத்து வாசிங்க. வைராக்கியத்துக்கு என்ன வரும்? பிரிவினைகள். என்ன வருது? அப்படியே பிரிச்சுடுவாங்க பாருங்க. குழந்தையும் விடுறதில்ல, குழந்தையும் பேச விடுறதில்ல. அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் என்ன ஆயிடுது, கடைக்கு வந்தா எங்கள் அம்மா அப்பாவோட அவங்க பெற்றோர் தாங்க எதிரி. இந்த பிள்ளைகள் என்ன ஆயிடுது, இப்படியே எதிர்வாங்க. இவன் என்னமோ சூரிய வம்சம் மாதிரி, அது நாட்டாம குடும்பம் மாதிரி, ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. இதுக்கு சண்டை போட்டதை கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே இவர் சூரிய வம்சத்தில் பிறந்தார், இது நாட்டாம குடும்பத்தில் பிறந்த மாதிரி பார்த்துட்டு இருந்த பிள்ளைங்க. பிரிவினைகள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பிரிவினைப்படுத்துகிற தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஏக சிந்தையும் ஏக மனது இருக்கணும். அல்லேலூயா. மணி ஆயிடுச்சு, ஐயப்ப மணி ஓடி போச்சு. வாசிங்களா. அடுத்து என்னது? பிரிவினை. மார்க்க பேதங்கள். தப்பா பிடிக்காதீங்க, முடிச்சிரு. மார்க்க பேதம்.
நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனா பேசாமல் இருக்கணும். மற்றவங்க மதத்தை என்ன பண்ணக்கூடாது, நீ கல்லை கும்புற, நீ அதை கும்புற, இதை கும்புறன்னு போய் சொல்லக்கூடாது. கணவர்கிட்ட போய் ஒரு மனைவி சொல்லுது, எடி அடிச்சு நீ இயேசு ஏற்றுக்கொள்ளல, நீ செத்த எங்கே தான் போகிற, நரகம் தான்டா போ. அவன் சர்ச்சுக்கே வரமாட்டேன், நான் நரகம் போயிட்டு போகிறேன், போ, உங்களுடைய நரகமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மார்க்க போதங்கள் என்றைக்குமே இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, உங்கள் நடக்கையினாலே கணவரை நீ என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஒரு அம்மா ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே அவன் நாக்கு அருங்க ஆண்டவரே, அப்புறம் ரச்சிங்க ஆண்டவரே. ஒரு பாஸ் சொன்னார், இவர் கேட்டார், ஏம்மா நாக்கு அறுக்கணுமா ரசிக்கணுமா? நாக்கு அறுத்து ரசிக்கணும். அல்லேலூயா. இயேசுவே சில நேரத்தில் குழம்பிடுறாருங்க, என்ன எந்த ஜெபத்தடா கேட்கவீங்க, நாக்கு அறுக்கன்னு சொன்னால் ரசிக்க சரி. நம்மளுக்கு அப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்க பார்த்துறீங்களா? நாக்கு அறுக்கணுமா, நாக்கு அறுத்து என்ன பண்ணணுமா, ரசிக்கணுமா? ஏன் ரசிச்சா போதாதா, நாக்கு வேற அறுக்கணுமா? என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டியா. நாக்கு அறுக்கணும், அப்புறம் ரசிக்கணும். மார்க்க பேதங்கள் என்ன பண்ணக்கூடாது. ஒரு அம்மா வந்துச்சு, முந்தானத்து சனிக்கிழமை நேற்று நான் போய்கிட்டு ஒரு அம்மா பாட்டியம்மா வந்துச்சு, ஐயா ஒரு உதவி பண்ணுங்கய்யா, எனக்குள்ள ஒயின் ஷாப் எங்கேயா இருக்கு கேட்டுச்சு. நான் பார்த்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா ஆம்பளையால் தான் குடிப்பேன், இந்தம்மா குடிக்க போதாரு. ஏய் இந்தம்மா உன் வயசுக்குலாம் நீ குடிக்கலாமா? நான் குடிக்கலையா, பாண்டிக்கு வாங்கி வைக்க போறையா. அப்போ நம்ம போய் சொல்ல முடியுமா? மார்க்க போதங்கள் என்ன பண்ணக்கூடாது. கண்ணு அந்த அம்மாவுக்கு வந்து தெரியலை என்ன செய்கிறோம் ஏது செய்யலை. சரி ஆண்டவரே இந்த அம்மாவை வச்சிங்க ஆண்டவரே. நம்ம ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். மார்க்க போதங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இயேசுவை மட்டும்தான் சொல்லணும் தவிர அவை தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவதூறாக சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் ரசிக்கவே என்ன பண்ண மாட்டேன். நீங்கள் இயேசுவை தான் அறிமுகப்படுத்தணும். ஒரு நல்ல டிவி பிரித்து விற்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் பொருளை தான் அறிமுகப்படுத்துவேன். இப்போ உதாரணத்துக்கு எடுங்களேன், சாம்சங்காரன் வந்து பிரித்து விற்கிறான். எங்கள் பிரிட்ஜை வாங்கி பாருங்கள், சாம்சங்கை நல்லா இருக்கும், நீங்கள் வேல்புரை வாங்கி பாருங்கள், ஓடவே ஓடான்னு சொல்லுவானா? அவன் பொருளை மட்டும் தான் சொல்லுவான். நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியது யாரை தான் செய்யணும், இயேசுவை மட்டும் பேசுங்க, மற்ற காரியத்தை எதுவும் பேசாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்ம முடிச்சிருவோம். அப்போ பார்த்துருக்கோம், கோபங்கள் முதலாவது என்னது, கோபங்கள். அதனால தான் சொன்னார், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய கோபத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்ன்றார். நியாயமான கோபம் தான் ஆண்டவரே, நீ நியாயமாக கோபப்பட்டாலும் கோபம். நான் ஒரு நிறைய எடுத்து வச்சுருந்தீங்க பேசுகிறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். மோசே வந்து அப்போஸ்தலர்ல வாசிங்களேன், நல்லா டக்குன்னு வாசிங்களேன், 7:22 வாசிங்களேன். அவன் காரியத்தை பாருங்களேன் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்களேன். 7:22 வாசிங்கண்ணே. மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா. எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்தா டாக்டர் மாதிரி பேசுவான், வக்கீல் வந்தா வக்கீல் மாதிரியே பேசுவான், ஒரு பில்லி சுனிய கதை வந்தா பில்லி சுனிய கதை மாதிரி பேசுவான். அப்படிப்பட்ட ஒரு வல்லவன். அதுக்கப்புறம் போட்டிருக்கு 26 தன் கையினாலே ரட்சிப்பை கொடுப்பார் என்று. 26 வாசிங்க. ரட்சிப்பை கொடுப்பார் என்று ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தான். ஆனால் அந்த நம்பிக்கை நிறைவேறல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருந்தாருங்க. இவனை வச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும் வச்சிருந்தா. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? ஒரே ஒரு கோபம். கீழே பாருங்க, 2 பேரும் சண்டை போட்டாங்களாம். ஒருத்தனை அடிச்சு என்ன பண்ணிட்டானா, கொன்று புதைச்சிட்டாங்க. அந்த கோபத்தினால 40 வருஷம் தூக்கி மீதியானில் போட்டார். வண்டி கார் வருதாப்பா பார்த்துக்கப்பா, அங்கிட்ட ஒரு பிசாசு வரும். சரி முடிச்சிருவோம், காணிக்கப்பட்டு